வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஹாய் சலோ. தண்டர்போல்ட்ஸ் ஆஸ்ட்ரிக்கான ஒரு புது ட்ரெய்லர்ன்றது ரிலீஸ் ஆயிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டை விட இந்த படத்துக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல என்னெல்லாம் சாட்சி போட்டாங்க, பிளஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்க இந்த ட்ரெய்லர்ல சென்ட்ரி வாய்ட் எல்லாம் காமிச்சு பயங்கரமா இன்னும் ஹைப்பை ஏத்தி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். சோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்க இந்த ட்ரெய்லர்ல முக்கியமான விஷயங்கள், நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரி, வாய்ட் அண்ட் அவெஞ்சர்ஸ். இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவி வந்து லிட்டரலா ஒரு மினி அவெஞ்சர்ஸ் மூவியா இருக்க போற ஒரு படம் தான். அதனால அந்த ஆஸ்ட்ரிக்ன்ற சிம்பலையும் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது டெஃபினட்டா இந்த தண்டர்போல்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் வந்து அவெஞ்சர்ஸ் மாறி முடியறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது டார்க் அவெஞ்சர்ஸ் முடியுதா இல்லனா நியூ அவெஞ்சர்ஸ் முடியுதா அப்படின்றதெல்லாம் மேட்டர் இல்ல. பட் இவங்க தான் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேவிங் செட் தட் சென்ட்ரியை பத்தி நம்ம பேசியே ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் வுட் மீன் அ லாட். ஸோ ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல கோர்ட்ல வந்து வேலண்டினா அவெஞ்சர்ஸ்லாம் இதுக்கப்புறம் வரப்போறதில்ல, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் இருக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அடுத்த ஷாட்ல நியூயார்க் சிட்டியே அப்படியே மொத்தமா டார்க்கா வருது நமக்கு தெரியுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் அவெஞ்சர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையாது. நியூயார்க் சிட்டி அந்த மாதிரி டார்க்கா மாறினதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே வேலண்டினா தான். பிகாஸ் கோர்ட்ல போயிட்டு அவங்க வந்து இதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் எல்லாம் கிடையாது, நமக்கு வந்து புது சூப்பர் ஹீரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சென்ட்ரி அப்படின்ற சூப்பர் ஹீரோவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்குறதுக்காக தான் வேலண்டினா கோர்ட்ல பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ஒன்ஸ் கவர்மெண்ட்டும் அந்த பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சென்ட்ரியை உருவாக்குற அந்த ப்ரோக்ராம ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ பேசிக்கலி சென்ட்ரியும் ஒரு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் தான். கேப்டன் அமெரிக்காவோட சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்குல்ல, அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் சென்ட்ரிக்கு கொடுப்பாங்க. கோல்டன் சென்ட்ரி சீரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காமிக்ஸ்ல. சோ காமிக்ஸ்ல இந்த கேரக்டர் எப்படி உருவாகி இருக்குன்னா, இப்ப நான் சொல்ல மாதிரி இந்த கோல்டன் சென்ட்ரி சீரம் இருக்குல்ல, அதே மாதிரி காமிக்ஸ்ல வந்து இந்த சூப்பர் சோல்ஜர் சீரமோட அட்வான்ஸ்டு வெர்ஷனா ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க லேப்ல. ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரக் அடிக்ட், அவன் என்ன பண்ணுவானா லேபுக்குள்ள பூந்து அது என்ன இளவுனே தெரியாம அந்த கோல்டன் சென்ட்ரி சீரம வந்து சரக்குன்னு நினைச்சு வந்து ராபர்ட் ரெனால்ட்ஸ் குடிச்சிருவான். அண்ட் அப்படி குடிச்சது மூலியமா தான் ராபர்ட் ரெனால்ட்ஸ் வந்து சென்ட்ரியோட பவர்ஸ் கிடைச்சிருக்கும். லிட்டரலா மார்வலோட ஒரு சூப்பர்மேன் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரேவே பண்ணிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்களா கரெக்டா டிசி வந்து சூப்பர்மேன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது இவனுங்களும் கூடவே சேர்ந்து சென்ட்ரியை வேற உள்ள இறக்குறானுங்க. ஆக்சுவலா ரொம்ப காலமாவே மார்வல் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் அவங்க சைட்ல இருந்து ஒரு படம் வரும்போது மார்வல் வந்து அயன்மேன் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு படத்தை விட்டானுங்க. இப்ப சூப்பர்மேன் வரும்போது இவனுங்க சென்ட்ரியை விடுறானுங்க. என்ன வாழ விடணும், ஒன்ன வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? சரி, எல்லாமே ஓகே. சென்ட்ரி வந்து ஒரு ஓவர் பவர்டான கேரக்டர், ஓகே. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சென்ட்ரியை உள்ள விட்டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எதனா பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா சென்ட்ரியை இறக்கி விட்டு அதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. சென்ட்ரிக்கு ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரி ஒன்னு இருக்கு. ஆனா அந்த ஆல்டர் ஈகோ பேர் வந்து வாய்டு. சென்ட்ரி மோசமானவன், சென்ட்ரி வந்து ஓவர் பவர்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா வாய்டு அதை விட மோசமான ஒரு கேரக்டர். அவன் கண்ட்ரோலுக்கு எல்லாமே போயிடுச்சுன்னா அவனை தடுக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. எந்த அளவுக்கு அவன் ஓவர் பவர்ட் அப்படின்னா காமிக்ஸ்ல வந்து ஹல்க் பார்த்து பயந்த ஒரே ஒரு கேரக்டர் அந்த வாய்டு தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டர். சோ சென்ட்ரிக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட் ஆப்வியஸ்லி அவரால் பறக்க முடியும். எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், அவர் மட்டும் ஸ்டேபிளா இருந்தாரு அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸ், அதாவது மில்லியன் கணக்குல வெடிக்கிற சூரியனோட பவரை வந்து இவரால் வெளிப்படுத்த முடியும். ஒரு சூரியன் வெடிச்சாலே என்ன ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மில்லியன் சூரியன் யோசிச்சு பாருங்க இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அண்ட் அப்படியே வாய்டு பக்கம் வந்தனா இதே எல்லா பவர்ஸும் வாய்டு கிட்டயும் இருக்கும். அடிஷனலா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி எல்லாருமே பொசஸ் பண்ணிட முடியும் அவரால். எல்லாருமே டார்க்னஸ்க்குள்ள மூழ்கடிச்சிருவாரு. நீங்க ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி அப்படியே மொத்தமா டார்க்கா மாறிட்டு வந்திருக்கும், அப்படியே மொத்தமா இருட்டா கருப்பா மாறிட்டு வந்துட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க இந்த வாய்டு எல்லாம் காமிக்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. 2% ஆஃப் பவரை கூட அவங்க இன்னும் ட்ரெய்லர்ல காட்டல, அதுதான் உண்மை. சோ இந்த படத்துல சென்ட்ரியோட காஸ்டியூம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா நமக்கு ஒரு லைட்டா ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. டார்க் எல்லோ அண்ட் டார்க் ப்ளூ வச்சு ஒரு காமிக் அக்யூரேட்டான ஒரு சூட்ல தான் அவர் இருக்க போறாரு அப்படின்றத இந்த ஒரு சின்ன ஃப்ரேம்ல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அண்ட் ட்ரெய்லர்ல சென்ட்ரியோட ஒரு சில பவர்ஸையும் காமிச்சிருப்பாங்க. டெலிகைனசிஸ் யூஸ் பண்ணி ரெட் கார்டியனை பில்டிங் விட்டு தூக்கி அடிச்சிருப்பாரு. அதாவது அந்த அவெஞ்சர்ஸ் டவர் இருக்குல்ல, அதுல இருந்து வெளியே தூக்கி அடிச்சிருப்பாரு. எஸ், ஃபைனலி வேலண்டினா தான் அவெஞ்சர்ஸ் டவரை வாங்கியிருக்காங்க அப்படின்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போன ட்ரெய்லர் வரைக்கும் இன்டீரியர் மட்டும் காமிச்சிருந்தாங்க. இப்ப வெளியே இருந்து அது அவெஞ்சர்ஸ் டவர் தான் இப்ப வந்து வேற டவரா மாறிட்டு இருக்கு. அதை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன டவரா மாற போகுது அப்படின்லாம் தெரியல. அதுக்குள்ளதான் இந்த சண்டை எல்லாமே ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல வந்து பாப காமிச்சிருப்பாங்க. அதாவது ராபர்ட் ரெனால்ட்ஸ், இவர் தான் சென்ட்ரியா மாறி இருப்பாரு. அவரை வந்து காமிச்சு அவர் இருக்க அந்த ரூம்ல வந்து எல்லாரையும் வர வச்சு ட்ராப் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். சோ இதை யார் பண்ணிருப்பா, யார் இவங்களை வர வச்சு யார்
யார் இவங்களை வந்து மாட்ட வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது மேபி அதை பண்ணதும் வேலண்டினாவா இருக்கலாம். எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது இந்த சென்ட்ரியோட ப்ரோக்ராம் எப்படி வந்திருக்கு, இந்த சென்ட்ரியோட பவர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காகவே இவங்க எல்லாருமே வேணும்ட்டே கொல்றதுக்காக இங்க வர வச்சிருக்கலாம். ஜஸ்ட் கெஸ். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு 4 பேரும் அங்க வந்து தப்பிச்சுட்டு, நான் ஏன் 4 பேரும் சொல்றேன், நீங்க ட்ரெய்லர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களால டாஸ்க் மாஸ்டர் பார்க்க முடியாது. அந்த ஒரு ரூம்ல மட்டும் தான் இருந்திருப்பாங்க. சோ பாசிபிலி டாஸ்க் மாஸ்டர் வந்து அந்த ரூம்லயே இறந்து போறதுக்கான சான்சஸ் அதிகம். பிகாஸ் ட்ரெய்லர்ல வேற எங்கேயுமே நம்மளால டாஸ்க் மாஸ்டர் அந்த அளவுக்கு பார்க்க முடியல. சோ இந்த 4 பேர் மட்டும் தப்பிச்சு கார்ல வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் பக்கி வந்து இவங்க 4 பேரையும் பிடிச்சி கூட்டு போய் கட்டி வச்சிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி வரப்போற பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வேற வழி இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டீம் ஒன்னு ஃபார்ம் ஆகலாம். இங்க வந்து பக்கி பார்னஸ் அவர் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்ப வந்து கேப்டன் அமெரிக்காவா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதை தான் அவர் வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது யாரு போய் முன்னாடி நின்று எல்லாரையும் காப்பாத்தோ அப்படின்ற ஒரு கேள்வி பக்கிக்குள்ளேயும் இருந்திருக்கும். அண்ட் வேலண்டினா வந்து கோர்ட்ல வந்து இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ்லாம் இதுக்கப்புறம் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பக்கியும் அந்த கோர்ட்ல இருந்திருப்பாரு. சோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நானே ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சென்ட்ரி அண்ட் வேலண்டினாக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை இவரே ஃபார்ம் பண்றாரு. இவரே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. பட் என்னன்னா டீம் மெம்பர்ஸ் வந்து இவர் போயிட்டு ரெக்ரூட் பண்ணல, கடத்திட்டு வந்துடுறாரு. இவர் வந்து இங்க ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் பண்றாரா. இதுல ஜோக் என்னன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல வந்து சாம் வில்சன் அவரும் ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல முடிப்பாங்கன்ற மாதிரி தோணுது. சோ 2 அவெஞ்சர்ஸ் டீம் வந்து 2 கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிபிலி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இவங்க 2 பேருமே கம்பைன் ஆகி இந்த மொத்தமா ஒரு பெரிய அவெஞ்சர்ஸ் டீமா அது மாறி சாம் வில்சனோட கேப்டன் அமெரிக்கா அண்ட் பக்கி பார்ன்ஸ் இவங்க 2 பேருமே அந்த டீமை லீட் பண்ற மாதிரி போனா நல்லா தான் இருக்கும் என்ன கேட்டா. பாப்போம் அதே மாதிரி போகுதா என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ வேலண்டினாக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி பக்கி வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகலாம். பட் அதுக்கப்புறம் எப்படி போக போகுது அப்படின்றது தான் கேள்வி. பிகாஸ் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரிய எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லாத ஒரு டீமால எப்படி தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த படத்து மேல எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரதுக்கான காரணமே. பிகாஸ் சென்ட்ரியை டிஃபீட் பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு வேலை கிடையவே கிடையாது. சென்ட்ரியவே டிஃபீட் பண்றது கஷ்டம்னா அப்போ வாய்ட டிஃபீட் பண்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஈவன் தோ காமிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் பவரை கம்மி பண்ணி தான் காமிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை எப்படி இந்த பஞ்ச் ஆஃப் சூப்பர் சோல்ஜர்ஸ் தடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்து இந்த படத்து மேல பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் வரதுக்கான காரணமா இருக்கு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படிதான் இப்ப இவரை டிஃபீட் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. சோ காமிக்ஸ்ல சென்ட்ரி அதாவது இந்த வாய்ட் எப்படி டிஃபீட் பண்ணிருப்பாங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ரீட் ரிச்சர்ட்ஸோட ஹெல்ப் மூலமா சென்ட்ரிக்கு வந்து சென்ட்ரினா யாரு அதாவது தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரிய மறந்துடுற மாதிரி ஒரு ஸ்பெல்ல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டுருவாரு. அது மூலமா அவனுக்கு வந்து வாய்ட பத்தின நினைவுகள் இருக்காது, சென்ட்ரினா யாருன்னே இருக்காது. சோ இத பத்தி எல்லாத்தையுமே மறந்துட்டதுனால அந்த வாய்டும் அழிஞ்சிரும். பட் அன்பார்ச்சுனேட்லி அது ரொம்ப நாளுக்கு நீடிக்காது, திரும்பவும் வாய்டு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். சோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை தண்டர்போல்ட்ஸால டிஃபீட் பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஹெல்ப்பும் கிடையாது. பிகாஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உலகத்திலே கிடையாது. இவங்க வந்து சென்ட்ரியை டிஃபீட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆரம்பத்துல சொன்னால இந்த மாதிரி சென்ட்ரி வந்து ஸ்டேபிளா இருந்தாருன்னா மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட பவரை வந்து அவரால் வெளிப்படுத்த முடியும். அண்ட் அதே மாதிரி அவர் அன்ஸ்டேபிளா இருக்கும் போதுதான் அவர் கொஞ்சம் வீக் ஆவாரு. அவரை வந்து டிஃபீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அதை தான் இந்த தண்டர்போல்ட்ஸ் பண்ணி ஆகணும். சென்ட்ரி ஆர் வாய்ட வந்து அன்ஸ்டேபிளா மாத்தணும். அவனோட கான்சென்ட்ரேஷனை செதறடிச்சு அவனை வீக்கா மாத்தினா மட்டும்தான் சென்ட்ரியை டிஃபீட் பண்றத பத்தி கொஞ்சம் யோசிக்கவாது முடியும். ஆர் எல்ஸ் சென்ட்ரி அண்ட் வாய்ட் இவங்க 2 பேரும் தனித்தனி ஆட்களா பிரிக்கணும். அதெல்லாம் இவங்களால பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி சென்ட்ரியை அன்ஸ்டேபிளா மாத்தணும், அதாவது வாய்ட அன்ஸ்டேபிளா மாத்தணும். அது எப்படி பண்றாங்க, அதை வந்து எப்படி அச்சீவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த தண்டர்போல்ட்ஸோட கிளைமேக்ஸா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த கிளைமேக்ஸ் தெரியாம இருக்கிறதே நல்லது. அங்க போயிட்டு நான் அதை தெரிஞ்சுக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கதையா இருக்கணும். படத்தோட எண்டிங்ல இவங்க தான் புது அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த படம் முடியணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு வேற எதனா டிஃபரெண்டா தோணுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அது கூடவே இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களை நாளைக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கான ஒரு ரீகேப்ல வந்து சந்திக்கிறேன். சோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், see you soon, bye.